காத்திருப்புக்கு முன்னால் மோசேயால் முடிந்தது ஒரே ஒரு எகிப்தியனை தான் புதைக்க முடிந்தது. ஆனால் காத்திருப்புக்கு அப்பமோ 40 வருடம் வனாந்திர காத்திருப்புக்கு அப்பமோ முழு எகிப்து சேனையே அவன் மண்ணுக்குள்ள புதைத்தான். பிரியமானவர், ஐ பிலீவ் இன் காட் பட் ஐ won't wait. This is not Christian life. எகிப்திலிருந்து புறப்பட்ட 6 லட்சம் மக்கள் மேலேயும் கர்த்தருடைய திட்டம் இருந்தது கானானுக்கு போகணுன்ட்டு. ஆனால் அவங்களால காத்திருக்க முடியல, அந்த பொறுமை இல்லை. கானானுக்கு போனவர்கள் 2 பேர் மட்டும்தான். Wait for the Lord is equal to trusting the God. Actually, Lord is waiting for you, my friend. உண்மையை சொல்ல போனா கர்த்தர் தான் உங்களுடைய வாழ்க்கையில காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? காத்திரு குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அப்படிதானே? போன வீடியோவில் பார்க்காதவங்க நீங்கள் பாருங்கள். இன்றைக்கும் நம்ம ஒரு வார்த்தையை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 31 அதிகாரம் 24 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவரே, நான் ஒரு காரியத்துக்காக நான் காத்துட்டு இருக்கேன்ல, ஆனால் உங்கள் இருதயம் சோர்வடையும். பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா நெடுநாள் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணணும்னு தானே வசனம் சொல்லுது. ஆனால் நீங்கள் உங்கள் இருதயம் சோர்வடைய வேண்டாம். நீங்கள் காத்துட்டு இருக்கீங்களா, அந்த காரியம் நிச்சயமாகவே நடைபெறும். உங்களுடைய இருதயம் தேவன் வலிமை மிக்க இருதயமாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அப்போ இந்த காத்திருப்புன்னு இருக்குல்ல, இதே வசனத்தை நம்ம 2-3 பைபிளில் நம்ம பார்ப்போம். திருவிழியத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, நான் வாசிக்கிறேன். ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். பாருங்க, ஆண்டவருக்காக நம்பிக்கையோடு, அங்க ஒரு ட்ரஸ்ட், ஒரு ஹோப்பை ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, நம்பிக்கையோடு காத்திருங்களேன். சும்மா ஏனோ தோணும் நம்ம காத்திருக்க முடியாது, அப்படிதானே? அப்ப ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை இருந்தாதான் நம்மளால காத்திருக்க முடியும். இதே இன்னொரு நம்ம டிரான்ஸ்லேஷன்ல நம்ம பார்ப்போம். NIV, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல இதே வசனம், இந்த சங்கீதம் 32 அதிகாரம் 24 வசனத்தை எப்படி போட்டிருக்கு பாருங்க. Be strong and take heart, all you who hope in the Lord. கர்த்தருக்குன்னு நீ நம்பிக்கை வைத்தாதான் உன்னுடைய இருதயம் ஸ்திரமாகும். இதே ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல எப்படி போட்டுருக்குன்னு பாருங்க. Be strong and let your heart take courage, all you who wait for and hope for and expect the Lord. பாருங்க, காத்திருக்குங்கிறது ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை. ஏன் நான் 2-3 டிரான்ஸ்லேஷன் 2-3 இன்டர்பிரேஷன் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்றேன்னா, இந்த வசனம் ஒரே பைபிள் நம்ம படிச்சு நம்மளுக்கு புரியாதுங்க. ஒரு 4 பேர் எழுதின அந்த காரியங்கள் நம்ம பார்க்க போதும் இதில் இருக்கிற ஒரு உள் அர்த்தத்தை நாம தெரிந்து கொள்ளலாம். மோசேயோட வாழ்வை நம்ம பார்ப்போம். மோசே பாருங்க, ஒரு 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கையை வாழ்ந்தார், அப்படிதானே? அந்த அரண்மனை வாழ்க்கையில தன் கையினால ரட்சிப்பு வரும்னு சொல்லிட்டு அவரால் முடிந்தது ஒரே ஒரு எகிப்தியன் தான் இந்த மண்ணுக்குள்ள புதைக்க முடிந்தது. ஆனா பாருங்க, அதுக்கப்புறம் அவர் காத்திருந்தார். ஒரு 40 வருடங்கள் அவர் காத்திருந்தார். வயசு 80 ஆகுது. ஆனா கர்த்தருடைய பலத்தினால், தேவ பலத்தினால் ஒரு முழு எகிப்து சேனையே, அந்த எகிப்தியன் ஆர்மியை அவர் அந்த செங்கடல்ல, ரெட் சீல அவர் மூழ்கடித்தார். பாருங்க, அப்ப காத்திருக்கும் போது தேவன் எந்த அளவுக்கு பலன் கொடுக்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் இந்த பாதையில நான் மட்டும் தானே காத்துட்டு இருக்கிறேன், அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் மட்டும் ரொம்ப லோன்லியா நான் ஃபீல் பண்ணேனா பிரதர்? உங்களோட சேர்ந்து ஆக்சுவலா யார் காத்து கொண்டிருக்கிறான்னா, கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இதை நான் சொல்றேன் பாருங்க. ஏசாயா 30 அதிகாரம் 18 வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருக்கும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ப்ராஃபஸி என்ன? ஆபிரகாமுக்கு சொன்ன ப்ராஃபஸி என்ன? 400 வருஷம் தான் அடிமையா இருப்பாங்க. ஆனா 430 வருஷம் ஆண்டவர் பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 30 வருஷம் காத்து கொண்டிருக்கிறார். எதற்கு என்றால், மோசே என்ற ஒரு தேவ மனுஷனை அவர் ரெடி பண்ணணும். He has to prepare Moses for the great battle against the whole Egyptian army and Pharaoh. ஆம் பிரியமானவர்களே, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நாம தான் இந்த பாதையில காத்து கொண்டு இருக்கிறோம். இல்ல, இது சாத்தான் கொடுக்கிற ஒரு விஷயம், நம்ம சிந்தையில கொடுக்கிற ஒரு விஷயம். நீ மட்டும் தான் காத்துட்டு இருக்கிற. உண்மையா சொல்ல போனா கர்த்தர் உன் வாழ்க்கையில காத்து கொண்டிருக்காரு. பிரியமானவர்களே, 1 பேதுரு 3 அதிகாரம் 20 வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள்.
பாருங்க, தேவன் நீடிய பொறுமையோடே காத்திருந்த போது, பாருங்க, ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரிச்சான், அப்படிதானே? அந்த 300 வருஷமும் தேவனோடு மாத்திரம் அவன் சஞ்சரிக்கவில்லை, அவன் தன் குடும்பத்தையும் வழிநடத்தினான். அதே போல் கர்த்தர் இந்த உலகத்துக்கு வருகிறார் என்று அந்த சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினான். பாருங்க, 300 years he preached. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுடைய பையன் மெத்துசாலா 969 வருஷம் வாழ்ந்தார், அப்படிதானே? அந்த 300 வருடம் நீங்க கழித்தீங்கன்னா, தகப்பனுடைய 300 வருடம் கழித்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 669 வருடம் தன்னுடைய பெயரின் நிமித்தமாக அவன் சுவிசேஷம் சொன்னான். என்ன சொன்னான்? என்னுடைய சாவு அன்னைக்கு பெரிய வெள்ளம் வரும், இந்த உலகம் அழியும். அதுதான் மெத்துசேலா என்றால் அவனுடைய இறப்புல இந்த உலகம் அழியும், வெள்ளம் வரும். பாருங்க, தன்னுடைய பெயரை கொண்டு ஊழியம் செய்தார். அதுக்கப்புறம் அவருடைய பையன் லாமேக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களுக்கு மேலாக ஊழியம் செய்தார். அதுக்கப்புறம் அவருடைய பையன் நோவா, பாருங்க, கிட்டத்தட்ட 500 வருடங்கள் ஊழியம் செய்தார். பாருங்க, தேவன் எவ்வளவு நீடிய பொறுமையாக இருக்கிறார். அந்த துன்மார்க்க ஜனங்களுக்காக, அந்த அக்கிரமக்காரர்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடம் தேவன் காத்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, முடிவில் ரட்சிக்கப்பட்டது எத்தனை பேர்? 8 பேர் தான். அதுவும் நோவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். வசனம் தெளிவாக சொல்கிறது, அவர் நீடிய பொறுமையோட காத்திருந்த போதும் கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, நான் மட்டும்தான் காத்துட்டு இருக்கிறேன், நான் மட்டும்தான் போராடி கொண்டு இருக்கிறேன். உங்களோட சேர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நோவாவுடைய ஊழியம் ஒரு ஃபெயிலியர் ஊழியம்னு கூட நம்ம இந்த உலகம் சொல்லலாம். இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணி உன்னுடைய மூதாதையர்கள் எல்லாருமே ஊழியம் பண்ணி ஒரு 8 பேர் தான் வந்தாங்களா. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நோவாக்குள்ள இருக்கிற இந்த உலகத்தை அவர் பார்த்தார். ஷேம், ஹாம், ஜாபேத்குள்ள இருக்கிற இந்த உலகத்தை அவர் பார்த்தார். அதுலேருந்து பிறந்தவங்க தான் நாமெல்லாம் பிரியமானவங்களே. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் எலியா ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக போகிறாரு. இந்த மேகம் வராது, மழை வராது, பஞ்சம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, தேவன் எலியாவை கேரித் ஆற்றின் காக்க வைக்கிறார். அங்கே தேவன் போஜனத்தை கொடுக்கிறார், அந்த தண்ணீரை அவர் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கேரித் ஆற்றண்டை வற்றி போகிறது. அதுக்கப்புறம் சாரிபாத் என்ற ஊரில் காக்க வைக்கிறது. கிட்டத்தட்ட 3 வருஷம் காத்திருப்பு. பாருங்க, அவருடைய ஊழியத்தில் நான் 3 வருஷம் எந்த ஊழியமே நான் பண்ணலையே. இன்னைக்கு சில ஊழியக்காரங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களே, நான் ஒரு காலத்தில் நல்லா பண்ணேன், ஆனால் இன்னைக்கு நான் எந்த ஊழியமே பண்ணலையே, காக்க வைக்கிறாரு என் தேவன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த காத்திருப்புக்கு அப்புறம்தான் எலியாவினுடைய தேவன் கொடுத்த பலத்து நிமித்தமாக 850 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார். பிரியமானவர்களே, அது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. கர்மேல் பர்வதத்தில் 850 பேர் இவனுக்கு எதிராக வருகிறார்கள். ஆனால் எலியா இருந்து வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி, பாருங்க, அதுக்கு எல்லாமே என்னன்னா, மூல ஆதாரம் என்ன? காத்திருப்பு. என்ன சாப்பிட்டுருப்பாரு? தேவ சமூகத்திலே தான் அவர் காத்து கொண்டு இருந்தாரு. ஆனால் ஆகாபினுடைய ரதத்துக்கு முன்பாக விரைவாக ஓடி போகிற அந்த பலத்தை கர்த்தர் தானே கொடுத்தார். அதுக்கப்புறம் எசேபேலுக்கு பயந்து அவர் ஒரு சூறை சிறையின் கீழே படுத்து கொண்டு இருக்க போதும் தேவன் ஒரு சில ஆகாரத்தை கொடுத்த உடனே பாருங்க, 40 நாள் இரவும் பகலும் அவர் நடந்தார். அந்த பலம் எப்படி வந்தது என்றால், கேரித் ஆற்றண்டையும் சாரிபாத் விதவின் வீட்டிலையும் இருந்த அந்த காத்திருப்பு நாட்கள் தான். பிரியமானவர்களே, ஒருவேளை இன்னைக்கு நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு நான் எதுவுமே செய்யாம சும்மாவே இருக்கேன், ஒரு துருப்பிடித்த நிலைமையில இருக்கிறேன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் நிச்சயமாகவே ஒரு நாள் வரும், வானத்திலிருந்து அக்னி கர்மேல் பர்வதத்தில் எப்படி தேவன் எலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாரோ, அதே போல நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை அவர் கொடுத்தே ஆக வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாழ்க்கையில் நிறைய காத்து கொண்டு இருக்கிறேனே அப்படிங்க சொல்கிறவங்க இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி என்றால் உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் சில காரியத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்களோ இந்த செய்தி நிச்சயமாக அவங்களோடு பேசும். God bless you. Bye from Timal.